நம்ம வாழ்ற இந்த உலகத்துல பல ரிலீஜியன் இருக்கு. அந்த ஒவ்வொரு ரிலீஜியன்ல இருந்தும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா நம்ம இஸ்லாமை பத்தி பார்க்கலாம். இஸ்லாம்ல ஒருத்தர் முறைப்படி இறந்ததுக்கு பிறகு அந்த உடம்ப ரொம்ப மரியாதையா 3 தடவை தண்ணியால சுத்தம் செய்வாங்க. அதுக்கப்புறம் கஃபான்னு சொல்லப்படுற ஒரு வெள்ளை துணியை அந்த உடம்புல முழுக்க சுத்திடுவாங்க. இறந்தவர் பணக்காரரோ ஏழையோ பலசாலியோ அல்லது பலவீனமார்களோ எல்லாருக்குமே கடைசியில அந்த வெள்ளை துணி தான். உடம்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு 24 மணி நேரத்துக்கு உள்ளாரியே அடக்கம் செஞ்சிருவாங்க. புனித காபாவை பார்த்து வலது பக்கமா சாஞ்சு உடலை வைப்பாங்க. அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஜனாசா அப்படிங்கிற ஒரு சின்ன பிரேயரும் உண்டு. இதுல குனியவோ அல்லது அவங்களோட தலைய தரையிலேயோ தொட மாட்டாங்க. வெறும் நின்னுக்கிட்டே அல்லாஹ் கிட்ட அவரோட பாவ மன்னிப்புக்காக கேட்பாங்க. இஸ்லாம்ல உண்மையான பயணம் இந்த அடக்கத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது. முன்கர் நக்கீர் என்கிற 2 மலக்குமார்கள் உங்களோட கல்லறைக்கு வருவாங்க. வந்து 3 கேள்விகள் கேட்பாங்க. உன் இறைவன் யார்? உன் மார்க்கம் எது? உன் நபி யார்? நீங்க ஒரு உண்மையான பிலீவரா இருந்தீங்கன்னா இந்த 3 கேள்விக்குமே ரொம்ப ஈஸியா பதில் சொல்லிடுவீங்க. பதில் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த கல்லறை நம்ம கண்ணுக்கு எற்ற அளவுக்கு நீண்டு ரொம்ப பெருசாயிரும். அங்க ஒரு ஜன்னல் இருக்கும். அதுதான் சொர்க்கத்துல உங்களுக்கு இருக்கிற இடத்தை அந்த ஜன்னல்ல நீங்க லைவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்குவீங்க கியாமத்து நாள் வர. இதுவே நீங்க ஒரு பிலீவரா இல்ல அப்படிங்கும் போது இந்த 3 கேள்விகளுக்குமே உங்களால பதில் சொல்லவே முடியாது. உங்களால பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற உடனே உங்களோட கல்லறை ரொம்ப குறுகி உங்களோட விலா எலும்பு எல்லாம் ஒட்டைக்கிற அளவுக்கு உங்களை போட்டு நசுக்க ஆரம்பிச்சிரும். அங்கேயே உங்களுக்கு நரகத்துக்கான ஒரு விண்டோ ஓபன் ஆயிரும். கியாமத்து நாள் வரைக்கும் நீங்க அந்த நரகத்தோட விண்டோவை பார்த்துக்கிட்டே கூடவே பல வேதனைகளையும் அனுபவிக்குவீங்கன்னு இஸ்லாமும் குரானும் சொல்லுது. அண்ட் ஃபைனலி தீர்ப்பு நாள் வரும். இந்த தீர்ப்பு நாள் அப்போ இது வரைக்கும் வாழ்ந்து வந்த எல்லா ஆன்மாக்களும் ஒரே இடத்துல ஒரே கிரவுண்ட்ல நிக்க வைப்பாங்க. அங்க எல்லாத்துக்குமே ஒரு டைரி கிடைக்கும். அங்க நீங்க நல்ல பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரி ரைட் ஹேண்ட்ல கிடைக்கும். நீங்க ஒரு கெட்ட பர்சனா இருந்தீங்கன்னா அந்த டைரி உங்களோட பின்னாடி லெஃப்ட் ஹேண்ட்ல கிடைக்கும். அந்த நேரங்கள்ல சூரியன் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குமாமா. நம்மளோட வேர்வையிலேயே நம்ம மிதந்துட்டு இருப்போங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையான சூடா இருக்கும் அந்த நேரங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் மிசான் அப்படிங்கிற ஒரு தராசு அங்க இருக்குமாமா. அங்க உங்களோட நீங்க பண்ண நல்ல விஷயங்களும் நீங்க பண்ண பாவங்களும் கெட்ட விஷயங்களும் எல்லாத்தையுமே எடை போடுவாங்க. அதுல ஒரு அணு அளவு கூட வெயிட் மிஸ் ஆகாது. நல்ல விஷயங்களையோ கெட்ட விஷயங்களையோ எல்லாத்தையுமே அந்த நேரங்கள்ல வெயிட் போட்டு செக் பண்ணிடுவாங்க. இந்த செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல சிராத் பாலம், அந்த சிராத் பாலத்தை நீங்க தாண்டினாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இது எல்லா சோலுமே கண்டிப்பா இதை தாண்ட வேண்டிய ஒரு பாலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலம் எப்படி இருக்குமாமா, நம்மளோட முடிய விட ரொம்ப 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 மெல்லிசா இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஷார்ப்பான கத்தியை விட ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிராஸ் பண்றவங்க ஒருத்தவங்க ஒரு விதமா இருப்பாங்க. சில பேர் மின்னல் வேகத்துல சட்டுன்னு கிராஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் நடந்து போவாங்க. சில பேர் ஓடி போவாங்க. சில பேர் தவழ்ந்து போவாங்க. கீழே நரகம், தாண்டனம்னா சொர்க்கம். இதுல பாவம் பண்ணவங்க தாண்ட முடியாம நரகத்துல விழுந்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த சொர்க்கம் நரகத்திலேயே ரொம்ப இன்டெப்தான டீடைல்ஸ் நிறைய இருக்கு. அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அடுத்ததா ஜுடேயிசம் ரிலீஜியன்ல இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஜுடேயிசம்ங்கிறது இஸ்லாமோட ஒரு சகோதரர் மாதிரியான ஒரு ரிலீஜியனே சொல்லலாம். அவங்களும் கிட்டத்தட்ட இறந்து போனவங்களை முஸ்லிம் ரிலீஜன்ல எப்படி அடக்கம் பண்றாங்களோ அதே மாதிரிதான் அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டிக்கு அனுப்புவாங்க. ஷெவ்ரா கடிசா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி. இந்த இடத்துல போய் அவங்களோட உடம்பை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கிளீன் பண்ணி ட்ரெஸ் அப் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கைன்னு வரும்போது ஜுடேயிசம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. அங்க நரகம் நிரந்தரம் கிடையாது. கெஹென்னான்னு சொல்லக்கூடிய, அதாவது முடிவில்லாத சித்திரவதை கிடையாது. அது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு ஸ்தலமாமா. அதாவது எப்படி சொல்றேன்னா ஒரு ஹோலிஸ்டிக் வாஷிங் மிஷின் மாதிரி. அதுல நம்மளை போட்டுட்டோம்னா எல்லா சின்ஸும் எல்லாமே ரொம்ப கிளீனா வந்துருமாமா. அதாவது எந்த அளவுக்கு கிளீனா, இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 கொடூரமான ஒரு கொடூரனா இருந்தாலும் இந்த கெஹென்னா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளார போய் 12 மாசம் தான் இதோட டைம் லைன். இந்த 12 மாசம் முடிஞ்சு அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டுருவாங்க. நல்லவங்க நேரா ஈடனுங்கிற ஒரு தோட்டத்துக்கு போயிருவாங்க. அங்கேயே இறைவனுக்கு பக்கத்துல நிம்மதியா சந்தோஷமா அளவில்லாத சந்தோஷத்தோட அப்படியே நிரந்தரமா அங்கேயே இருந்துருவாங்க. மரணத்துக்கு அப்புறம் ஆன்மா ஒலம் ஹபா அப்படிங்கிற ஒரு நிலையில வெயிட் பண்ணிட்டு இருக்குமாமா. அதாவது இது என்னதுன்னா வரவேற்கும் நிலை அப்படிங்கிற ஒரு நிலையில இந்த ஆன்மா வெயிட் பண்ணிட்டு இருக்குமாமா. நம்ம இப்ப வாழ்ற இந்த உலகம் ஒட்டஞ்சிருக்கு, துயரங்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஒரு நாள் மெசாய் வருவாங்க, நீதியும் அமைதியும் நிலைநாட்டுவாங்க அப்படிங்கறத இந்த ஜுடேயிசத்துல ரொம்ப பலமா பிலீவ் பண்றாங்க. இதே மெசையவை தான் இஸ்லாம்ல தஜ்ஜாலனும், கிறிஸ்டியானிட்டியில
ஆன்டி கிரைஸ்ட்னும் மென்ஷன் பண்றாங்க. அந்த நேரத்துல இறந்தவங்களோட எல்லாத்தோட உடம்புலயும் ஆன்மா பூந்து மறுபடியும் அவங்க எண்ணிச்சு ஒரு புதிய உலகம், அழிவில்லா உலகத்துல வந்து வாழ்வாங்கிறது இவங்களோட நம்பிக்கையா இருக்கு. ஆனா எல்லா ஜூஸும் வந்து இதை நம்புறது இல்ல. ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஸ் மட்டும்தான் இறந்த உடல் வந்து உயிர் எழும்புங்கிறத வந்து நம்புறாங்க. ரீஃபார்ம் ஜூயிஸ் வந்து இதை வந்து ஒரு ஆன்மீக ரீதியா பாக்குறாங்க. கபாலா அப்படிங்கிற ஜுடேசம் வந்து ஒரு மிஸ்டிக்கலான ஒரு பிரிவுல இருக்காங்க. கில்குல் அதாவது ஒரு மறுபிறவியை வந்து நம்புது. உங்களோட ஆன்மா உங்களுக்கு கொடுத்த ஒரு டாஸ்கை வந்து முடிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்குமாமா. அடுத்ததா நம்ம கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியன்ல இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கிறிஸ்டியானிட்டியில கேத்தோலிக், ஆர்த்தடாக்ஸ்னு சொல்லி முக்கியமான சில பிரிவுகள் இருக்கு. கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஜுடேசம்ல இருந்துதான் தழுவி வந்திருக்காங்க. ஆனா அதுல இருந்த ஒரு பிரிவினர் புதுசா ஒரு விஷயத்தை வந்து இதுல சேர்க்கிறாங்க. அதுதான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல இருக்கிற பொர்கேட்டரி, உத்தரிப்பு ஸ்தலம்னு சொல்றாங்க. ஒரு கேத்தலிக்கா இருக்கும் போது அவங்களோட ஆன்மா உடனே தீர்ப்பளிக்கப்படும். சொர்க்கமா நரகமா இல்ல பொர்கேட்டரியா? பொர்கேட்டரிங்கிறது ஒரு தண்டனைக்கான இடம் இல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு இடம். ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவர் தான், ஆனா அவரோட ஆன்மா சுத்தமா இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த ஆன்மாவை வந்து இந்த பொர்கேட்டரிங்கிற அந்த ஒரு இடத்துல போட்டு கிளீன் பண்ணி சொர்க்கத்துக்கு நுழையறதுக்கு முன்னாடி தயாரா இருக்கிற ஒரு ஆன்மீக மருத்துவமனை மாதிரின்னு இதை நினைக்கலாம். இது எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இங்க இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உயிரோடு இருக்கிறவங்க பண்ற பிரார்த்தனைகளும் நல்ல காரியங்களும் இந்த ஆன்மாக்கு இந்த பொர்கேட்டரி பீரியடை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் கேத்தலிக்ஸ் எல்லாருமே இறந்தவங்களுக்கு ஜபிக்கிறாங்க. பொர்கேட்டரி போற எல்லா ஆன்மாக்களுமே கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போகும். அது வந்து பொர்கேட்டரிங்கிறது வந்து ஒரு டெம்பரவரியான ஸ்பேஸுங்கிறத இவங்க வந்து ஆணித்தரமா நம்புறாங்க. ஆனா கேத்தலிக்ஸோட போதனையில நரகம்ங்கிறது கடவுள் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சு போய் நரகத்துல போய் அவதிப்படுற ஒரு இடம். சொர்க்கம்ங்கிறது கடவுளை நேரடியா பார்த்து நிம்மதியா இருக்கிற ஒரு நிலை. உலகத்தோட முடிவுல ஜீசஸ் கிரைஸ்ட் மறுபடியும் வரும்போது எல்லாரும் உயிரிழப்பட்டு இறுதி தீர்ப்பு வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்பட்டு நல்லவங்க அங்க நிரந்தரமா வாழ்வாங்கிறது கேத்தலிக்ஸோட போதனையா இருக்கு. ஆனா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸுக்கு கொஞ்சம் மாறுபட்ட நம்பிக்கை இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் அந்த ஆன்மா ஒரு 40 நாள் ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்ளும். இந்த நேரத்துல ஆன்மா அதோட வாழ்க்கையை வாழ்ந்த இடங்கள் எல்லாத்துக்குமே போய் அது பண்ண நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்திக்கும். சில மரபுகளில் இதை வந்து ஏரியல் டோல் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆன்மா வந்து ஆகாயத்துல இருக்கிற வெவ்வேறு சோதனை பண்ற ஒரு இடங்களை எல்லாத்தையுமே தாண்டி போகணும். அங்க போய் திருட்டு, பொய் சொல்றது, இல்ல கெட்ட விஷயங்கள் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி 20 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனாலதான் இறுதியில இருக்கிற இந்த 40 நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லி இந்த இறுதி பிரார்த்தனைகள்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க. அவங்களோட கடைசி இலக்கு பாத்தீங்கன்னா தியோசிஸ், அதாவது கடவுளோட ஒன்றாகி விடுறது. அவங்களோட பார்வையில சொர்க்கமும் நரகமும் வந்து தனித்தனி இடம் கிடையாது. கடவுளோட பேரொலியை வந்து நல்லவங்க சொர்க்கமாகவும் பாவம் செஞ்சவங்க நரக வேதனையை வந்து உணர்வாங்க. அதே நேரம் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நிராகரிக்கிறாங்க. அவங்க பொர்கேட்டரியையோ இறந்தவங்களுக்கு பிரார்த்தனையையோ இல்ல இந்த 40 நாள் பயணத்தையோ நம்புறது இல்ல. அதுக்கு பதிலா ஜீசஸ் மேல இருக்கிற நம்பிக்கையில ஒருத்தவங்க இறந்ததுக்கு பிறகு நேரா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போவாங்க அப்படிங்கிறது இவங்களோட போதனையா இருக்கு. இப்போ இந்துயிசம் ஒரு பர்சன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம முற்றிலுமா ஒரு மாறுபட்ட தத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். இந்துயிசம்ல நீங்க சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் நிரந்தரமா தங்கிட மாட்டீங்க. நீங்க மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு ஹிந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடலை வந்து மயானத்துல எரிக்கப்படும். நெருப்பு உடம்ப தூய்மைப்படுத்துதுன்னு நம்புறாங்க. வழக்கமா மூத்த மகன் தான் தீ மூட்டுவாரு. சில மணி நேரங்கள்லயே உடம்பு வந்து சாம்பலாகிரும். அந்த சாம்பலை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கங்கை மாதிரி ஒரு புனித நதியில வந்து கரைக்கப்பட்டுருவாங்க. ஆனா ஆன்மாவுக்கு என்ன ஆகும்? இதுலதான் இந்துயிசம் வந்து ஒரு சில ஷாக்கிங்கான பிலீஃப்ஸை பத்தி சொல்றாங்க. ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுற உங்களோட ஆன்மா அழியவே அழியாது. உங்க உடம்பு சாகும் போது அது இன்னொரு புது உடம்புக்குள்ளார போயிடும். லைக் பழைய சட்டையை கழட்டி போட்டு புது சட்டையை போட்டுக்கிற மாதிரி. இத நீங்க ஏற்கனவே ஆயிரக்கணக்கான தடவை நீங்க பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. மரணத்துக்கு அப்புறம் யம தர்மராஜாவோட தூதர்கள் இறங்கி வந்து அவங்களோட ஆன்மாவை தூக்கிட்டு அவங்க உலகத்துக்கு போயிருவாங்க. அங்க உங்களோட மூத்த வாழ்க்கையும் நீங்க பண்ண நல்ல கர்மா கெட்ட கர்மா எல்லாத்தையும் வந்து கணக்கெடுத்துருவாங்க. இதை வச்சு நீங்க வந்து உங்களுக்கு பிரைஸா
ஸ்வர்கலோகத்துக்கு அனுப்புறாங்களா இல்ல பனிஷ்மெண்டா நரகலோகத்துக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஒரு தற்காலிகமான விஷயங்கள் தான். உங்க கர்மா எல்லாம் தீர்ந்த உடனே நீங்க மறுபடியும் பூமியில பிறப்பீங்க. நீங்க ஒரு மனிதனா பிறக்கலாம், இல்ல நீங்க ஒரு அனிமலா பிறக்கலாம், நீங்க ஒரு பறவையா பிறக்கலாம், நீங்க ஒரு செடியா பிறக்கலாம். உங்க பிறப்பு சூழ்நிலை, நீங்க பணக்காரனா பிறக்கிறது, ஏழையா பிறக்கிறது எல்லாமே நீங்க போன ஜென்மத்துல பண்ண கர்மாவா இருக்கும். இந்த பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு, இந்த சுழற்சிக்கு பேரு தான் சம்சாரா. இந்த சுழற்சியிலிருந்து முற்றிலும் விடுபட்டு வெளியே போறது பேரு தான் மோக்ஷா. நல்ல ஒரு வாழ்க்கை, பக்தி, அதுக்கப்புறம் மெடிடேஷன் மூலமா தன்னோட ஆன்மாவை வந்து எல்லாம் சுத்தம் அடைஞ்சு இந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ணி வெளியே வரலாம். இந்த விஷ்ணுங்கிற இந்த கடவுளை பின்பற்றவங்களுக்கு மோக்ஷா அப்படின்னா வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமை போய் சேர்ந்து அடையிறது தான். சிவபெருமானுங்கிற இந்த கடவுளை நம்புறவங்களா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மோக்ஷங்கிறது சிவனோட சேர்ந்து இவங்களும் கலக்கிறது. அத்வைதா அப்படிங்கிற ஒருத்தவங்களோட பிலாசபி என்னன்னா, உங்களோட ஆன்மாவும் பிரபஞ்சத்தோட ஆன்மாவும் எல்லாமே ஒண்ணுதான். அதை நீங்க எப்போ உணர்றீங்களோ அல்லது அந்த உணர்றது பேரு தான் மோக்ஷா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புத்திசம்ல ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். இந்த புத்திசம் மறுபிறப்புங்கிற இந்த ஒரு கான்செப்டையே வேற மாதிரி சொல்றாங்க. இங்க நிரந்தரமான ஆன்மான்னு எதுவுமே இல்ல, ஏன்னா இங்க நிலையானதே எதுவுமே இல்ல. அப்பவும் ஒரு வாழ்க்கையிலிருந்து அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு பின்தொடர்றது என்ன, அதுதான் மன ஓட்டம், அதாவது கான்சியஸ்னஸ் ஆர் விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். ஒரு மெழுகுவத்தியை வச்சு இன்னொரு மெழுகுவத்திக்கு தீ மூட்டும் போது இதே தீ தான், ஆனா இப்ப இது வேற. அதே மாதிரி ஒருத்தர் இன்னொரு பிறவி எடுக்கும் போது அவரு அதே மனிதர் கிடையாது, ஆர் அதே சோலுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ரீஇன்கார்னேஷன் கிடையாது, அதாவது அடுத்த ஜென்மம் கிடையாது. இது வந்து ஒரு மறுபிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. திராவிட புத்திசம்ல ஒருத்தர் இறந்த உடனே அவருக்கு வந்து மறுபிறப்பு கிடைச்சிடும், இடைவேளிங்கிறதே கிடையாது. அதே மஹாயானா புத்திசம்லயோ திபேத்தியன் புத்திசம்லயோ ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையை பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. அவங்க பர்டோ அப்படிங்கிற ஒரு நிலையை பத்தி சொல்றாங்க. இறந்தவங்க மறுபிறப்பு ஆகிறதுக்கு முன்னாடி 49 நாள் டைம் இருக்குதாமா. இந்த நேரத்துல இந்த கான்சியஸ்னஸ் ரொம்ப தீவிரமா பயங்கரமான காட்சிகளை எல்லாத்தையுமே பார்க்குமாமா. இவங்க இறந்த உடனே ஒரு பிரகாசமான ஒளியை வந்து பாக்குறாங்க. அந்த வெளிச்சத்தை பாக்குறவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெளிச்சம் என்னங்கிறது புரிஞ்சு உடனே அவங்க வந்து மோட்சம் அடைஞ்சிருவாங்க. ஆனா முக்காவாசி பேர் அதை வந்து பயந்து தவற விட்டுருவாங்களாமா. இது வந்து நல்லவங்க கெட்டவங்கிறது தாண்டி அந்த கான்சியஸ்னஸோட ஹெல்த்தே வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்காக எந்த அளவுக்கு நம்ம ரிமெம்பர் பண்ணிட்டே இருந்திருக்கோங்கிறத வச்சுதான் அந்த கான்சியஸ்னஸ் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸ் மறந்து நிறைய தப்புகள் பண்ணோம்னா அந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனே நம்ம வந்து ரொம்ப பயந்துருவோம். அதுக்கப்புறம் அமைதியான அழகான உருவங்களும் அதுக்கப்புறம் பயங்கரமான கோரமான உருவங்களும் தோன்றும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து எதுவுமே வரல, இதெல்லாமே என்னோட சொந்த மனசுக்குள்ள இருக்கிற ப்ரொஜெக்ஷன் தான் அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க, இல்லைன்னா நீங்க மாட்டிக்குவீங்கிறதுதான் இவங்க சொல்றாங்க. இந்த 49 நாட்கள் டிபேட்டியன் துறவிகள் எல்லாருமே அந்த உடம்பு பக்கத்துல உட்கார்ந்து புக் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து படிப்பாங்களாமா. பர்தோ தொடல் அந்த புக்கோட பேரு. அந்த 49 டேஸ் இந்த புக்கை படிச்சு அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டுவாங்க. ஒருவேளை இந்த 49 நாட்களுக்குள்ளார இவங்க வழியை கண்டுபிடிச்சு மோட்சம் அடையலன்னா இவங்க வந்து 7 பிறவிகள்ல ஏதோ ஒரு பிறவியை வந்து அவங்களோட கர்மா, குட் கர்மா பேட் கர்மா வச்சு அவங்க வந்து ரீபர்த் ஆவாங்க. முதல் பிறவி தேவர் உலகம், எல்லாருமே காட்ஸ், பயங்கரமா ஹாப்பியா ஒரு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற காட்ஸ் ரெல்ம்ல வந்து இவங்க பிறந்துருவாங்க. செகண்ட் ஒன் மனித உலகம், நம்ம இப்ப இருக்கிற இந்த உலகத்துல நீங்க ஒரு மனுஷனா பிறந்துடலாம். தேர்ட் ஒன் வந்து விலங்கு உலகம், நீங்க வந்து ஒரு விலங்கா மறுபடியும் பிறப்பீங்க. ஃபோர்த் ஒன் வந்து பசி இருக்கிற ஒரு பயங்கரமான பேய் உலகம். இந்த உலகத்துல உங்களுக்கு வந்து எப்பவுமே சாட்டிஸ்பாக்சன் இருக்காது, தீராத பசியோட சுத்துற ஒரு பேயா நீங்க மாறிடுவீங்க. அண்ட் கடைசியா நரக உலகம். இந்த 6 உலகத்துல ஏதோ ஒரு உலகத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மறுபிறப்பு நடக்கும். புத்திசமோட இறுதி இலக்கு வந்து சொர்க்கம் இல்ல, அது வந்து நிர்வாணா, அதாவது ஆசையையும் அறியாமையும் அழிச்சிட்டு இந்த பிறவி சுழற்சிய மொத்தமா முடிவுக்கு கொண்டு வருது. மரணத்தை பத்தி நம்ம பேச போற கடைசி அண்ட் மோஸ்ட் பழைய ரிலீஜியன்னா ஜொராஸ்ட்ரியனிசம். சொர்க்கம், நரகம், இறுதி தீர்ப்பு, தேவ தூதர்கள், இவங்களோட இந்த போதனைகள் எல்லாமே தான் பிற்காலத்துல ஆபிரஹாமிக் மதங்களோட ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்துச்சு. பாரம்பரியப்படி இவங்களோட பாடிய எரிக்கவோ புதைக்கவோ மாட்டாங்க. அதுக்கு பதிலா அமைதி கோபுரங்கிற ஒரு கோபுரத்துல உயரமான இடத்துல கொண்டு போய் அந்த உடம்ப போட்டுருவாங்க, கழுகுகளுக்கு உணவா. ஏன்னா பூமியோ நெருப்போ தண்ணியோ பிணங்களால அசுத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற நவீன சட்டங்களால இந்த ஜொராஸ்ட்ரியனிசம்ல இருக்கிற மக்கள் இறைக்கவோ புதைக்கவோ செய்யறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மா 3 நாட்கள்
உடம்புக்கு பக்கத்திலேயே இருக்குமாமா. பிரார்த்தனைகள் நிறைய நடக்கும். 4வது நாள் சின்வெட் பாலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்களுக்கு வந்து தீர்ப்பு நடக்குமாமா. இந்த பாலம் வந்து வாழ்றவங்களோட உலகத்துக்கும் இறந்தவங்களோட உலகத்துக்கும் இருக்கிற ஒரு பாலம். இந்த பாலத்துல நிக்கும் போது ஒருத்தரோட மனசாட்சி, அது பேர் வந்து தைனா அப்படின்னு சொல்றாங்க, இதுவும் அவங்களோட கம்பேனியனா வந்து நிக்குமாமா. இது ஒரு நல்லவர் இறந்தாருன்னா அவங்களோட மனசாட்சி வந்து ரொம்ப 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 ஒரு அழகான பெண்ணோட உருவத்துல, அல்லது ஒரு பெண் இறந்தாங்கன்னா ஒரு அழகான ஆணோட உருவத்துல இந்த தெய்னா அப்படிங்கிறது வந்து நிக்குமாமா. இவங்க நடந்து போற அந்த பாலம் ரொம்ப கண்ணுக்கெற்ற தூரம் வரைக்கும் விசாலமா பெருசா இருக்கும். இவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா அதனால ஈஸியா இவங்க இந்த பாலத்தை கடந்து போயிடுவாங்க. ஒருவேளை இவங்க கெட்டவங்களா இருந்தாங்கன்னா அந்த தெய்னாங்கிறது வந்து ரொம்ப பழைய, பார்க்கவே ரொம்ப கோரமா இருக்கிற மாதிரி ஒரு கிழவியாவோ இல்ல கிழவனாவோ வந்து உங்களோட கம்பெனியா நிற்பாங்க. இந்த பாலம் வந்து ஊசியை விட ரொம்ப ரொம்ப கத்தி மாதிரி ஷார்ப்பா வந்து மாறிடுமாமா. இந்த கெட்டவங்களால இந்த பிரிட்ஜை தாண்டி போக முடியாம கீழே இருக்கிற பொய் இல்லம், ஹவுஸ் ஆஃப் லைஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல விழுந்துடுவாங்க. நன்மையும் தீமையும் ரெண்டுமே சமமா இருக்கிற ஆளுக எல்லாமே ஹெமிஸ்டகன் அப்படின்ற ஒரு நடுநிலையான இடத்துக்கு போயிருவாங்க. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்கேயும் நரகங்கிறது நிரந்தரமானது இல்ல. இறுதியில தீமை எல்லாமே அழிக்கப்பட்டுரும். உலகத்தோட முடிவுல ஒரு உருகிய உலோகம், மெல்டட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து முழுக்க பாயும். அது நல்லவங்களுக்கு வந்து ஒரு வெதுவெதுப்பான பால் மாதிரி இருக்குமாமா. கெட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு சுட்டெரிச்சு அவங்களை எல்லாத்தையுமே வந்து பியூரிபிகேஷன் பண்ணிடும். கடைசியில நரகத்துல இருக்கிறவங்களும் தூய்மையாகி தீமை எல்லாமே ஒழிக்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் மறுபடியும் முழுமையா மீட்கப்படுமாமா. ஒரு பர்சனோட எண்டு எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு ரிலீஜியன் என்னென்ன சொல்லுதுங்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுல எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்ல எது கான்ட்ரோவர்ஷியலா இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்டா போடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை நிறைய பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.